அன்பார்ந்த நேயர்களே, தைப்பூசம் என்பது நமது முருகனுக்கு உரிய முக்கியமான ஒரு திருவிழா, முக்கியமான ஒரு பண்டிகை. கார்த்திகை மற்றும் தைப்பூசத்தை மிகவும் சிறப்பாகவும் நாம் அனைவர்கள் கொண்டாடி வருகின்றோம். இந்த தைப்பூசம் என்பது தை மாதம் ஒரு சிறப்பான விழாவாக கொண்டாடப்பட்டாலும், இந்த தைப்பூசத்திற்கு நாம் அனைவரும் தை மாதத்திற்கு முன்னே விரதம் இருந்து, மாலை போட்டு விரதம் இருந்து செல்வோம். இது எத்தனை நாள் இருக்கலாம் விரதம் என்பது பலருக்கும் பல விதமாக இருக்கும். விரதம் இருக்கிறது 48 நாட்கள் இருப்பார்கள், 21 நாட்கள் இருப்பார்கள், 11 நாட்கள் இருப்பார்கள், 9 நாட்கள் இருப்பார்கள். அதுவும் முடியாதவர்கள் ஒரு நாள் கூட இருப்பார்கள். சாமிக்கு விரதம் என்பது எத்தனை நாள் என்பது கணக்கல்ல. நாம் இருக்கும் நாளில் சிறப்பாகவும் அதை முறைப்படியும் அனுசரிக்க வேண்டும். முருகனுக்கு உரிய செவ்வாய்க்கிழமையில் நாம் விரதத்தை ஆரம்பிப்பது மிக நன்று. செவ்வாய் முருகனுக்கே உரிய நாள். ஆகவே செவ்வாய்க்கிழமை நாம் விரதத்தை ஆரம்பித்து தினம் காலை மாலை இருவேளையும் குளிக்கலாம், அல்லது காலை மட்டும் குளித்து நமது பூஜை அறையில் நம்மளால் முடிந்த அன்றாடம் பூஜைக்கு உரிய சாமான்கள், பூவிட்டு மற்றும் பழங்கள், பூஜை சாமான்கள் வைத்து மினிமம் குறைந்தது ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு 20 நிமிடமாவது முருகனுக்கு உரிய கந்தகஷ்டி கவசம், கந்த குரு கவசம் மற்றும் திருப்புகழ் இவை போன்ற அந்த பாடல்களை பாராயணம் செய்து நாம் மனதார வேண்டிக் கொண்டால் நமக்கு வேண்டிய வரங்களை அள்ளித்தரக்கூடிய ஒரு விரதமாகும். மேலும் இந்த விரதம் இருக்கும் காலங்களில் நாம் முறைப்படி அனைத்தையும் அனுசரிக்க வேண்டும். தீட்டுப்பட்டவர்கள் வீட்டிற்கு போகக்கூடாது மற்றும் சைவமாக, அதாவது எந்த ஒரு கலப்பமும் இல்லாமல் வெஜிடேரியனாக சைவமாக சாப்பிடணும், விரதம் இருக்கணும். அந்த கூடுமான வரையிலும் இலையில் சாப்பிட்டு பழகுவது நல்லது. மேலும் காலை மாலை இருவேளை பூஜைகள் செய்து சாப்பிட வேண்டும். தன் உடல் வலிமையால், உடல் வாகால் முடிந்தவர்கள் தினந்தோறும் கூட விரதம் இருக்கலாம். தினந்தோறும் பழங்களையும் பாலையும் சாப்பிட்டு அந்த 11 நாளோ அல்லது 7 நாளோ அல்லது 5 நாளோ அல்லது ஒரு நாளோ எப்படி வேண்டாலும் அவர்கள் உடல்நிலைக்கு தகுந்தவாறு விரதம் இருக்கலாம். அவ்வாறு முடியாதவர்கள், வயதானவர்கள் இருப்பார்கள், உடல்நிலையில் சரியில்லாதவர்கள் இருப்பார்கள். அவர்களெல்லாம் அந்த மாதிரி சாப்பிடாமல் இருந்து கஷ்டப்படணுங்கிறது இல்லை. ஆண்டவனை பொறுத்தவரையிலும் முருகன் அல்ல, எந்த கடவுளாக இருந்தாலும் நம் உடம்பை வருத்தி கொண்டு இருக்க வேண்டும் என்ற அவசியமே இல்லை. அந்த மாதிரி எந்த இதுலேயும் இல்லை. நாம் அது நம்ம பழக்க வழக்கத்துக்காக நம்ம அதை செய்கிறோம். மேலும் இந்த விரத நாட்களில் நாம் காலணி அணியாமல் இருப்பது நல்லது. ஆனால் அதே நேரம் இந்த காலகட்டத்தில் அலுவலகங்களுக்கு செல்வது மற்றும் பல முக்கியமான காரணங்களால் இயலாமலும் போகலாம். அது ஒரு பெரிய காரணம். இது அனைத்துமே நாம் பழக்கத்திற்காகவும் நமது ஒரு ஒழுங்குமுறைக்காகவும் இது செய்யக்கூடிய முறையே தவிர ஆண்டவன் ஒன்றும் அவ்வாறெல்லாம் சொல்லவில்லை. ஆகவே நாம் மனதார நல்ல முறைப்படி இந்த விரதங்களை இருந்து 11 நாளோ 21 நாளோ இருந்து நாம் தினந்தோறும் காலை மாலை பூஜை செய்து அந்த பூஜை காலங்களில், அந்த விரத காலங்களில் ஒரே ஒரு நாளாவது நாம் முழு நாளும் விரதத்தை அனுசரித்து சாப்பிடாமல் காலையில் மத்தியானம் நல்ல ஒரு பழங்கள் பால்களை சாப்பிட்டுட்டு சாயந்தரம் பூஜையை முடித்து பண்ணால் ரொம்ப நல்லது. இவ்வாறு இருக்கக்கூடிய தைப்பூசம் இந்த வருடம் பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி, தை மாதம் 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வருகின்றது. இதில் ஒரு சிறப்பு என்ன என்று பார்த்தோமானால், முருகனுக்கு உகந்த தைப்பூசம் முருகனுக்கு உகந்த நாளில் வருகின்றது. அன்பார்ந்த நேயர்களே, எனது வீடியோவை பிடித்திருந்தால் மேலும் உங்களுக்கு அடுத்தடுத்து நான் பதிவு செய்யும் வீடியோக்கள் தங்களை அடைவதற்கும் என்னை ஊக்கப்படுத்துவதற்கும் எனது வீடியோவிற்கு சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டியது, மேலும் லைக் மற்றும் ஷேர் செய்ய வேண்டியது. சப்ஸ்கிரைப் செய்தமைக்கு நன்றி, வணக்கம். பௌர்ணமி திதியும் பூச நட்சத்திரமும்
கூடும் நாளையே நாம் தைப்பூசமாக கொண்டாடி வருகின்றோம். அப்பேற்பட்ட ஒரு சிறப்பான நாள் என்பது இந்த வருடம் செவ்வாய்க்கிழமை வருகின்றது. திங்கட்கிழமை சாயந்தரமே 10ஆம் தேதி சாயந்தரம் 6 மணிக்கே தைப்பூசங்கிறது ஆரம்பிச்சிருது. 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் 6:32 6:33 வரையிலும் இந்த தைப்பூச நிகழ்வு நேரங்கள் இருக்கின்றது. ஆகவே நாம் அனைவரும் இந்த தைப்பூச விரதத்தை முறைப்படி இருந்து முருகன் அருள் பெற வேண்டும் என்பது எனது ஆவா. வணக்கம், வாழ்த்துக்கள், நன்றி.